இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதனுடைய நோக்கமே, நான் 7/1/2016 அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் நான் பேசினேன். அப்போ பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நாங்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்தி தான். அதில் அதிமுக அரசினுடைய அவலங்களை கண்டித்து பல செய்திகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசும் பொழுது நான் அந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4% தான் ஓட்டு சதவீதம் இருக்குன்னு கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் முனியாண்டி விலாஸ்க்கு கிளைகள் இருக்கிற அளவு கூட பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படி முதலமைச்சராக ஆக முடியும் அப்படின்ட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸை பற்றி நான் கருத்துக்களை சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது திண்டுக்கல்ல ஒரு தடவை ஒட்டியிருந்த அந்த போஸ்டரை சொன்னேன் நான். அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு போஸ்டர் அடித்து எல்லாத்துக்கும் ஒட்டியிருந்தார், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு. அதுக்கு பக்கத்திலே இன்னொரு டாக்டர் போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தார், மூலம் பௌத்திரம் ஆண்மை குறைவுன்னு. ஏன்னா இந்த டாக்டர் இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காரு, இன்னொரு டாக்டர் இப்படி போஸ்டர் அடிச்சிருக்காரு. சரி, இது வேற போஸ்டர் அது வேற போஸ்டரு, என் கண்ணில் இந்த போஸ்டர் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி குறைவான ஓட்டு சதவீதம் இருக்குது, ஒரு மாநிலம் முழுவதும் கிளைகள் இல்லாத ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? ஆனால் முதல்வராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வரணும்னு ஆசைப்படுறதில் தப்பு இல்லை. ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் விமர்சனம் பண்ணுறதையும் தரக்குறைவாக பேசுகிறதையும் நிறுத்திக்கணும். இதுதான் நான் திருவண்ணாமலை கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசினது. இது பேசிட்டு ஒரு நாள் கலைஞர் தொலைக்காட்சியில் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு தருமபுரியில் எங்களுடைய திமுக பொதுக்கூட்டம் 9ஆம் தேதி நடந்தது. முடிச்சுட்டு 10ஆம் தேதி காலையில் நான் தருமபுரியிலேருந்து கிளம்பி வர்றப்ப 6 மணிக்கு தொடங்கின தொலைபேசி அழைப்பு. அதில் முதல் தொலைபேசி அழைப்பு லியோனி இருக்காரா அப்படின்னா நானே எடுத்து பேசினேன். இந்த மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் ஐயா அன்புமணி ஐயாவையும் ராமதாஸ் ஐயாவையும் நீங்கள் அவதூறாக பேசியிருக்கீங்க. இல்லைங்க, நான் மனசு புண்படுற மாதிரி தரக்குறைவாவோ மரியாதை குறைவாக எதுவும் பேசலைங்க. அப்படி பேசக்கூடிய பேச்சாளர் நான் இல்லை. இல்லை நீங்கள் சொன்ன உதாரணங்கள்லாம் ரொம்ப சரியில்லை. நீங்கள் பட்டிமன்ற நடுவர் தானே, பட்டிமன்றம் மட்டும் நீங்கள் பேச வேண்டியதானே, எதுக்கு அரசியல் பேசுகிறீங்க? அவர் அப்போ என்னை ஒரு திமுக பேச்சாளர்னு நினைக்காம பட்டிமன்ற நடுவராக நான் பேசினதாக நினச்சி கேட்டார். அப்போ சரி, நான் அந்த மாதிரி பேசியிருக்கேன், இனிமேல் அந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் பட்டிமன்றத்தில் நான் பேசுகிறதில்ல, அரசியல் கூட்டத்தில் என்னுடைய அரசியல் மேடையில் தான் நான் பேசினேன், அதில் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் இது மாதிரி சுதந்திரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம், வச்சுட்டேன். இதே மாதிரி ஒரு 200 தொலைபேசிகள் இருக்கான். அன்னைக்கு 200 தொலைபேசிகள் தொடர்ந்து நானும் எடுத்து கட் பண்ணி விட்டு பார்த்தேன். திரும்ப அதே செய்திகளை வெவ்வேறு எண்களில் இருந்து, அதுவும் வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தார், எல்லா ஊர், இலங்கை, எல்லா ஊரில் இருந்தும் வெளிநாட்டு தொலைபேசிகள்லேருந்து இந்த தொந்தரவு வரவும் என்னால் அதை பொறுக்க முடியல. அதனால் அந்த ஃபோனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபோனை இன்னொரு ஃபோனில் மட்டும் நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு இரவு பாண்டிச்சேரியில் மடுகரைங்கிற ஊரில் பெரிய அளவில் பொதுக்கூட்டம். அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தை பற்றியும் ஒருத்தர் மிரட்டல் செய்தி கொடுத்துருந்தார். பாண்டிச்சேரியில் நீங்கள் நடத்துகிற கூட்டத்தை நாங்கள் நடத்த விடாமல் செய்வோம், அதனால் பாட்டாளி சொந்தங்களே லியோனியை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல கூடுங்க. திரும்ப இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி ஐயாட்ட நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் தொடர்ந்து இது மாதிரி தொலைபேசி தொந்தரவுகளை உங்களுக்கு மன உளைச்சலுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், இன்னும் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்கட்டு ஒரு வாய்ஸ் மிரட்டல் வந்துச்சு. இதையெல்லாம் மீறி அன்னைக்கு பாண்டிச்சேரியில் சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் உள்ள ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பாண்டிச்சேரியினுடைய திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் நடந்தது. அது முடிச்சுட்டு திருப்பி 11ஆம் தேதி காலையில் புறப்பட்டு வரும்பொழுது அந்த ஃபோனையே ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய அதிரடி படை வண்டியில் 10 போலீஸ்காரங்க வாசலில் இருந்தாங்க.
அப்போ வந்து இப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டு எங்களுக்கு தகவல் வரவும் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விபிஎம் கல்லூரியில் பாவை விழாவில் என்னுடைய பட்டிமன்றம் நடந்தது. பட்டிமன்றத்துக்கு போகிறப்ப பார்த்தாக்க தொடர்ந்து எங்களுக்கு சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து நண்பர்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. என்னென்னா, லியோனியோடைய கார் வந்து லாரியில் அடிபட்டு லியோனி அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கொடுக்கவும், அதை பார்த்த எங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் அதை இன்னொரு ஃபோனில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அந்த ஃபோன்லேயும் இது மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப மன உளைச்சல் வேதனையோட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டிமன்றத்திலேருந்து திருப்பி வந்தேன். இந்த செய்தியை கேட்டோன்னா ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஒரு பேச்சு சுதந்திரம் இல்லாமல் சுதந்திரத்துக்கு இப்படி ஒரு தடை வந்திருக்கு. அப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப தைரியமாக உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்கன்ட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அதனால் ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஏதாவது நான் பேசினா அதை வந்து அந்த கட்சிக்காரங்க எப்படின்னா அவதூறு வழக்கு போடலாம், அல்லது மேடையில் எனக்கு பதில் சொல்லலாம், அல்லது பத்திரிகையில் பதில் சொல்லலாம், அல்லது அவங்களுக்கே ஒரு தொலைக்காட்சி இருக்குது, அந்த தொலைக்காட்சியில் கூட யாராவது பதில் சொல்லலாம். இதை விட்டுட்டு தொடர்ந்து 200-300 தொலைபேசியில் வந்து என்னை தொந்தரவு பண்ணுறது வந்து ஒரு பேச்சாளருடைய பேச்சு சுதந்திரத்தை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதி இளைஞரணியிலேருந்து பேசுகிறேன், நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளர் கூட பேசினார். அவர் பேசினோன்னே அந்த கட்சி பேரை கேட்டோடனே நான் ஆஃப் பண்ணி அந்த கட்சி பேரை தான் பயன்படுத்தி எல்லாருமே பேசினாங்க. அதனால் வந்து இது மாதிரி ஒரு பேச்சாளருடைய பேச்சுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா பல ஜனநாயகபூர்வமான வழிமுறைகள் இருக்குது. அதை விட்டுட்டு இப்படி செத்து போயிட்டாருன்ட்டு மெசேஜ் பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட நம்பரை கொடுத்து டார்ச்சர் பண்ணுறது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு நாகரிகமான செயல் மாதிரி தெரியல. இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர்களுக்கு தெரிஞ்சு நடந்திருந்தாலும் தெரியாமல் நடந்திருந்தாலும் இந்த செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.